ஒரு ஜாதகம் கையில் கிடைத்தவுடன் பலன் சொல்வது எப்படி? முதலில் லக்னம் லக்னாதிபதி வலுவை மதிப்பிட்டு கொண்டு சுபத்துவம் பாவத்துவத்தை கணக்கில் கொண்டு கோச்சார கிரக நிலைகளின் சாதக பாதக விஷயங்களை தொடர்புபடுத்தி நடப்பு தசாபுத்திகளின் அடிப்படையில் அந்த தசாநாதர்களின் வலு சுபத்துவ பாவத்துவ நிலைகளையும் ஆராய்ந்து தசாநாதன் எந்த வீட்டிற்கு அதிபதி, எந்த வீட்டில் இப்போது இருக்கிறார், அவருடைய வீடுகளுக்கு மறைவில் இருக்கிறாரா மறையவில்லையா என்பதை பொறுத்து பலன் கூறினால் துல்லியமாக இருக்கும். கொடுக்கப்பட்டுள்ள ஜாதகம் லக்னாதிபதி உச்சம், குரு பார்வை, லக்னம் பாதிக்கப்படவில்லை. சந்திர திசை ராகு புத்தி நடந்து கொண்டிருக்கிறது. சந்திர திசை சுய புத்தியிலேயே 10ஆம் அதிபதி என்கின்ற காரணத்தால் தொழில் செய்யும் ஆர்வத்தை கொடுத்து விட்டார். சுக்கிரனின் சுபத்துவத்தை காரணம் கொண்டு பெண்களுக்கு உபயோகப்படுகின்ற டெய்லரிங் அழகு சாதனம் சம்பந்தப்பட்ட துறை என தெரிவிக்க ஜாதகி டெய்லரிங் துறையை தேர்ந்தெடுத்துள்ளதாக தெரிவித்தார். சூரிய திசை சுக்கிர புத்தி கணவரிடம் பிரச்சனையா என கூற ஆம் பிரிந்து விட்டதாக தெரிவித்தார். 6-8 காம்பினேஷன் 2-7ஆம் வீடுகளின் பாதிப்பு. சுக்கிரன் கணவனை குறிக்கக்கூடிய கிரகம். அதை வைத்து திருமண வாழ்க்கை சிக்கலை கண்டறிந்தேன். ஓம் நமச்சிவாயா.